ஓம் நம சிவாயம். ஓம் நமச்சிவாயம். திருநாடுடைய சிவனையை போற்றி, வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருவடியை போற்றி போற்றி. ஓம் நம சிவாயம். வெள்ளியங்கிரி மலை கோரக்கச்சத்திரனுடைய ஆசிரமத்துக்கு இந்த இடம் வெள்ளியங்கிரி மலை இருக்குது இல்லையா, அங்கேருந்து முட்டத்து வயலுங்கிற இடத்துல 3 கிலோமீட்டரில் இந்த இடம் முழுவதும் இருக்குது. இந்த ஆசிரமத்தினுடைய பணிகளில் யாரும் இல்லைங்காமல் ஓரளவுக்கு அன்னதானம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் மதிய நேரம். அந்த இதில் நம்ம கோரக்க சித்தருக்கு பார்த்திங்கன்னா நாம் இப்போ ஒரு சின்ன ஒரு கலசத்தில் தான் அம்மையப்பனை வச்சுருக்கோம். அந்த இடத்துல பஞ்சலோக சிலை செய்வதற்காக இது பண்ணியிருக்கோம். அந்த விஷயமாக போன முறை ஒரு 3 மாதங்கள் இருக்கும். அப்போது ஐயா அவங்க அவனாசியிலேருந்து, அவனாசி பக்கத்தில் பெருமாநல்லூர் அந்த இடத்துல இருந்து தவத்தில் கோரக்கர் சொல்லி அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்தார். வந்ததுக்கப்புறம் சில ஞானமும் இதையும் உணர்ந்திருக்கேன் அப்படிங்கிறத நானும் உணர்ந்திருக்கேன். அந்த உணர்ந்த காரணத்தினால அந்த கோரக்கர் சிலை செய்வதற்கு அவர்னால் முடிந்த சில உதவிகள் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்கார். சிறு உதவிகளாக இருந்தாலும் அது பெரு உதவியாக நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஐயாவும் சில தவத்தின் வழியாக சில இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதையும் உணர்ந்துக்கிறாங்க. அவங்க தகவலும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் அவங்க வந்திருக்காங்க. அவங்க இனிமேல் உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஓம் நமச்சிவாயம். கோரக்கர் சிலை 1.25 அடியில் வைக்கணும். அது மக்களால் முடிஞ்ச உதவிகளை கொஞ்சம் செஞ்சால் பரவாயில்ல. என்னால் முடிஞ்சது நானும் இதை உதவி செய்கிறேன். மக்களும் இதுக்கு ரொம்ப உதவி செய்யணும். ஏன்னா கோரக்கர் சிலை 1.25 அடியில் வைக்கணும். அது ரொம்ப ஐயா சொல்கிறாரு, கோரக்கரே சொல்கிறாரு, கூடிய விரைவில் அது வைக்கப்படும். அதுக்கு உண்டான மெட்டீரியல்லாம் கூட ஒரு அம்மா கொடுத்தாங்க. அதுக்கும் அந்த அம்மாவுக்கும் பாராட்டு, அவங்க குடும்பத்தாருக்கும் பாராட்டு இருக்குது. இப்போ இங்கே யாராச்சும் உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணிட்டேன், உடம்புல இருக்கிற நோய் என்னன்னே தெரியலன்னு சொன்னால் இங்கே வாங்க, அந்த நபர் இங்கே வாங்க, நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு பிற்பாடு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க, உங்கள் நோயும் தீரும். அதுக்கு உண்டான வழிமுறை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஓம் நமச்சிவாய். நமசிவாய ஐயா. இந்த கோரக்கருடைய அருளாசியோடு நீங்கள் வந்தது பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. இந்த இடத்துல பொறுத்தளவு எங்களுக்கு கொடுக்குறதுக்கு யாரும் கிடையாது. நிறைய பணம் பொருள்கள் எத்தனையோ கோடியாக கொட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யானைகள் நடமாட்டம் இருக்குது. இந்த இடத்துலையும் சாது சன்னியாசிகள் தங்குவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஆனாலும் இந்த இடத்துல இரவு நேரத்தில் தங்க வச்சு ஒரு வாய் உணவு கொடுத்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். மதியானமும் உணவு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு கொடுத்துட்ருக்கேன். எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நல்ல மனம் உள்ளவங்க நீங்கள்லாம் நிறையா பொருள்கள் வச்சுருந்தாலும் கூட என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம செய்யக்கூடிய இந்த தானங்கிறது பெரிய தானம். அது வெள்ளியங்கிரி மலை பகுதியில் செய்யக்கூடிய தானம், அன்னதானங்கிறது கடுமையான ஒரு முக்கியமான இடம் இது. ஏன்னா மானோசரவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கைலாயம் வெள்ளியங்கிரி மலை. அந்த மாதிரி இங்கு தானம் செய்யக்கூடியவங்க வெள்ளியங்கிரி மலை உயர்ந்தது போல் கடுமையான நல்ல வாழ்க்கையில் முயற்சிப்பாங்க, வெற்றி பெறுவாங்க. சரிங்களா? தானம் செய்யுங்க. அதுக்கான தொடர்புகள் எங்கள்கிட்ட கூப்பிடுங்க. கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடும் செய்து கொடுக்கப்படும். ஓம் நம சிவாய். வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருவடியை போற்றி, வெள்ளியங்கிரி மலை கோரக்க சித்தர் திருவடியை போற்றி போற்றி. ஓம் நம சிவாய்.